everyone, நான் உங்க சஸ்தமன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அதே போல கமெண்ட்ல நிறைய பேர் கேட்ட அந்த வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் வீடியோ, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து டிசைன் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தேவையான காம்பனன்ட்ஸ் ஃபுல்லா நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எங்க வீட்டில் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 year கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ரன் பண்ணியிருக்கேன். பக்காவா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க உங்க வீட்டில். அதே போல இதோட சர்க்கியூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட். ஸோ வீடியோல எப்படி சர்க்கியூட் டிசைன் பண்ணோம் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப பேச வேண்டாம், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், டேரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட்வேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 6mm சுவிட்ச் பாக்ஸ். ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ண போறோம் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டை. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காம்பனன்ட்ஸ்லாம் நான் எங்க ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்லேயே மார்க் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் சர்க்கியூட் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் எப்படி ஹார்ட்வேர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா சர்க்கியூட்டை டிசைன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சர்க்கியூட் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 12 volt டிரான்ஸ்ஃபார்மர். 220 volt என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணி 12 volt கொடுத்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா 12012 மாடல். ஓகேங்களா, இது வந்து 1 amps டிரான்ஸ்ஃபார்மர் நான் வந்து யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 core ஒயர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 core ஒயர் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஒயர் வரும். ஓகேங்களா, அதான் 2 core. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 pin பிளக் வந்து இன்பில்ட்டா வந்துடும். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன். நீங்க 2 pin எடுத்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கல, இங்க வந்து பாருங்க 220 volt இன்புட் இது. ஓகேவா, இது வந்து எதுக்காக அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த ஒயரை வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன நாட் போட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஒயர் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரைமரி செகண்டரின்னு சொல்லிட்டு 2 சைட்ஸ் இருக்கும். ஓகேவா, 2 ஒயர் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்புட் கொடுக்கணும், பிரைமரி 220 volt. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 2 core ஒயர்ல வந்து நமக்கு 2 ஒயர் வரும் இல்லையா, இந்த ஃபேஸ் நியூட்ரல் அப்படியே டைரக்டா டிரான்ஸ்ஃபார்மர்ல இன்புட்ல கொடுத்துடலாம். இப்போ ஜாயின் பண்ண ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் ஒயர் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண அந்த 2 ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேஷன் டேப் வந்து போட்டுங்க செப்பரேட்டா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஆகாம இருக்கும் ஃபேஸும் நியூட்ரலும். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு ஆல்ரெடி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பாக்ஸ்ல பக்கா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இது வந்து ஓர வச்சிடலாம். இதுல இப்போ நமக்கு எந்த ஒர்க்கும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்டிஃபயர் சர்க்கியூட் மேக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டயோட்ஸ் வேணும், 4 டயோட்ஸ் வேணும். 1N4007 டயோட் 4 வந்து எடுத்துங்க. அதாவது இதுல ஒரு பக்கம் ஃபுல்லா பிளைனா இருக்கு தெரியுங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு. ஒரு பக்கம் ஒயிட் கலர் வந்து பாத்தீங்கன்னா மார்க் இருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா கேத்தோட்ஸ். இப்போ இதுல பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா 2 டயோடு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒயிட் கலர்ல மார்க் இருக்குன்னு சொன்னா இல்லையா, ஸோ இன்னொரு டயோட்லயும் ஒயிட் கலர் மார்க் இருக்க மாதிரி எடுத்து அந்த 2 டெர்மினலையும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு 2 டயோடு இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்துங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆனோட் டெர்மினல் எடுத்துங்க. அதாவது பிளைனா இருக்கும் பாத்தீங்களா, அந்த 2 டெர்மினல் எடுத்துங்க. அது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 2 டயோட்ஸ் இருக்கு தெரியுங்களா, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் வச்சு ஜாயின் பண்ணணும். ஐ மீன் ஒரு பக்கம் ஆனோடாகவும் இன்னொரு பக்கம் கேத்தோடாகவும் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கியூட் டயக்ராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன். சப்போஸ் சர்க்கியூட் புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் வேணும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் கெப்பாசிட்டர். இது 25 volt 470 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். ஓகேங்களா, இதுல டெர்மினல் பெருசா இருக்கு பாத்தீங்களா, இது பாசிட்டிவ், சின்னதா இருக்குது வந்து நெகட்டிவ். ஓகேவா, இதை நீங்க வந்து இந்த டயோடோட கரெக்டா கான்ஃபிகர் பண்ணணும். இப்போ வந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் எடுத்துங்க. ஐ மீன் லீடு பெருசா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டயோட்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் பேண்ட் வச்சிருக்கீங்களா, இதுல வந்து கொடுத்துருங்க பாசிட்டிவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேனா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மேக் பண்ண இந்த சர்க்கியூட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த சுவிட்ச் பாக்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இதுல நமக்கு செகண்டரியில 2 டெர்மினல் வரும். ஓகேங்களா, ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 12 volt பிளஸ், இன்னொன்று வந்து 12 volt மைனஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல ஒரு பக்கம் பேண்ட் வச்சதும் ஒரு பக்கம் பிளெயினாவும் இருக்கும். ஐ மீன் அந்த ஒயிட் கலர் கோடும் ஒரு பக்கம் பிளெயினாவும் இருக்கு இல்லையா, அதில் வந்து கனெக்ட் பண்ணும். நான் ஒரு டெர்மினல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பேண்டு பிளெயினா இருக்கக்கூடிய டெர்மினல்ல கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுல நீங்க எது வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மேக் பண்ண இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல டிசி அவுட்புட் வோல்டேஜ் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் கிளாம் மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்க மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இன்புட் வந்து நான் பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாம் மீட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாம் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிசி வோல்டேஜ்ல செட் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ டிசி வோல்டேஜ் அவுட்புட் வருது அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதுல இருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து எடுக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் அதில் செக் பண்றேன்.
ஸோ நமக்கு கிளாம் மீட்டரில் வந்து தெரியும் எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் வருது அப்படின்னு பாருங்கள். எனக்கு வந்து 15 வோல்ட் கிட்ட வருது, ஓகேவா. பட் ஆனால் இது வந்து 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். 3 வோல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கெப்பாசிட்டர் ஆட் பண்ணுது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஏசி வோல்டேஜ் இன்புட் எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் வச்சு பாருங்கள். ஸோ நமக்கு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா BC558 PNP டிரான்சிஸ்டர் அப்படி சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி சர்க்யூட் வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கா. இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர், சென்டர் டெர்மினல் பேஸு, ரைட் சைடில் இருக்கிறது எமிட்டர். இதை சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 0 PCB போர்டு வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் சர்க்யூட் மேக் பண்ணால் நமக்கு நீட்டாக இருக்கும், கனெக்ஷனில் எந்த ஒரு லூஸ் இருக்காது. இப்போ இந்த டிரான்சிஸ்டர்லாம் இந்த 0 PCBயில் இன்செர்ட் பண்ணிவிட்டு சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க சால்டிங் பண்ணியாச்சு 0 PCBயில் டிரான்சிஸ்டர் ஃபுல்லாகவே பக்காவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 220 ஓம் ரெசிஸ்டர், 3 ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒவ்வொரு டிரான்சிஸ்டரையோ பேஸில் வந்து கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல்ஸை பெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு டிரான்சிஸ்டருடைய பேஸில் நான் வந்து கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன்ல, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதோடைய பேஸ் டெர்மினல் எங்கே இருக்கோ அதை பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெசிஸ்டரை இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதில் சால்டிங் பண்ணோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிஸ்டர் வந்து சால்டிங் பண்ணியாச்சு. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் 2 டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் பேஸ் டெர்மினலில் இன்செர்ட் பண்ணிடலாம் ரெசிஸ்டர். இப்போ நம்ம வந்து இந்த பேஸோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக சால்டிங்லேயே வந்து 2 பேஸ், அதாவது ரெசிஸ்டரையும் பேஸையும் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒயர் டெர்மினல் போட்டு ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சால்டிங்லேயே பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 220 ஓம் ரெசிஸ்டர் வந்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 3 தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட இதை ரெசிஸ்டர் வந்து போடணும். பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பிசிபியோடைய தான் போட போகிறேன், ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெசிஸ்டர் டெர்மினல் பெண்ட் பண்ணிட்டு ஸோ அந்த டிரான்சிஸ்டர் நேரவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணி விடுறேன். பட் இந்த டிரான்சிஸ்டருக்கும் இந்த ரெசிஸ்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் இருக்காது. இது நான் எல்இடியோட கனெக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இன்செர்ட் பண்ண ரெசிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சின்ன லென்த்தோ ஒயர் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன கட் பண்ணியிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த எல்இடிஸுக்காக ஒரு ரெசிஸ்டர் போட தெரியுமா, 3 ரெசிஸ்டர். இதோடைய செகண்ட் டெர்மினலை வந்து பார்த்தீங்கன்னா 3த்தையும் வந்து ஜாயின் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே போல் சேம் இன்னொரு சின்ன இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம டிரான்சிஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த டிரான்சிஸ்டரில் 3வது பின் வரும் பார்த்தீங்களா, எமிட்டர் பின். இந்த 3 டிரான்சிஸ்டருடைய எமிட்டர் பின்னும் இதே போல் சேமாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபியில் ஒரு 50% ஒர்க் வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் பாக்ஸோடைய டாப் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்இடி சுவிட்ச் பஸர் கனெக்ட் பண்ணோம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2mm எல்இடி தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எல்இடிஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து உங்கள் கன்வீனியன்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கும் தெரியுங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வரும், ஹை, மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த எல்இடியை நான் இதில் இன்செர்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹோல் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதையும் இன்செர்ட் பண்ணிடுறேன் இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் பஸர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா வாட்டர் டேங்க் ஓவர் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஒரு சவுண்ட் இண்டிகேஷன் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டெர்மினல்ஸ் ஒயர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க நான் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டேன். ஸோ இது வெளியே இன்செர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 2 ஹோல்ஸ் போட்டது எதுக்காக அப்படின்னா இந்த பஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் லென்த்தாக 3 ஒயர் வந்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம எல்இடியும் அந்த பிசிபி மேக் பண்ண பார்த்தீங்களா, அது 2 இன்டர்ஃபேஸ் பண்ணோம். இப்போ நான் எல்இடியை வந்து எந்த ஃபார்மெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பாசிட்டிவ், ரைட் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து நெகட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ்ல மட்டும் ஒயரை வந்து சால்டிங் பண்ணிடுறேன். ஒயர் கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம மேக் பண்ண இந்த 0 PCB டிசைன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் டிரான்சிஸ்டரில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டெர்மினல் இருக்கும் இல்லையா, ஐ மீன் இந்த கலெக்டர் டெர்மினல் 3 டிரான்சிஸ்டர்லையும் இதில் தான் நம்ம எல்இடிஸை வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்இடி பாசிட்டிவ் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் சால்டிங் பண்ணி விட்டுறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் எல்இடி, ஓகேவா, ஐ மீன் மீடியம் லைட் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய பாசிட்டிவை சென்டரில் இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் சால்டிங் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் எல்இடியோடைய சேம் பாசிட்டிவ் டெர்மினலை ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டிரான்சிஸ்டருடைய கலெக்டரில் சால்டிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லென்த்தாக 3 ஒயர் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ண இந்த 3 ஒயரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிசிபியில் நம்ம எல்இடிக்காக ஒரு ரெசிஸ்டர் போட தெரியுங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிடலாம் இந்த 3 ஒயரும். நெக்ஸ்ட் சின்ன 4 ஒயர் வந்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா நம்ம டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொண்டு போனோம் அதுக்காக.
இப்போ இந்த பிசிபியில் வந்து பாருங்கள், நம்ம டிரான்சிஸ்டர் பேஸில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதில் இன்னொரு 2 நமக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதில் சால்விங் பண்ணிடலாம். இப்போ இந்த 3 ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு நெகட்டிவ் ஒரு ஒயர் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம டேங்க்குக்கு கொண்டு போனோம். டேங்க்கில் இதுதான் நம்மளுக்கு கிரவுண்டாக வேலை செய்யும். ஓகேங்களா, கிரவுண்ட் அப்படின்றதுனால நம்ம காமன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவை கனெக்ட் பண்ணோம். ஐ மீன் அந்த எல்இடிக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதில். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் மேக் பண்ணோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 வோல்ட் அவுட்புட் வந்து வந்தது. இதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். ஐ மீன் இதுல இருந்து 12 வோல்ட் சப்ளை எடுத்து நம்ம சுவிட்சுக்கு வந்து கொடுக்கணும். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் எடுத்து அந்த டெர்மினலை நான் சால்விங் பண்ணிக்கிறேன். நம்ம பாசிட்டிவ் என்ன பண்ணோம் அப்படின்னா சுவிட்சோடைய ஒரு எண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு சின்ன ஒயர் எடுத்து அது சுவிட்சோடைய இன்னொரு எண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ கனெக்ட் பண்ண இந்த ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக நம்ம வந்து டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டிரான்சிஸ்டரில் 3வது பின் எமிட்டர் பின். ஓகேங்களா, அந்த எமிட்டர் பின்னில் தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஒயர் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஒயர் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம பிரிட்ஜ் சர்க்யூட் மேக் பண்ணோம் இல்லையா, ஸோ அதில் 2 பக்கம் பிளாக்காக இருக்கிறது தான் நெகட்டிவ். அதில் வந்து நெகட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டு அந்த நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிபி போர்டில் 3 ரெசிஸ்டர் காமன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம பஸர் மட்டும் கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நமக்கு 2 ஒயர் வரும், நெகட்டிவ் 1 பாசிட்டிவ் 1. இதில் பாசிட்டிவ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியோடைய பாசிட்டிவில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. நெகட்டிவ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் நெகட்டிவ் எடுத்தோம் இல்லையா, அதிலேயே கனெக்ட் பண்ணிடலாம் நெகட்டிவ் டெர்மினலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் முடிச்சாச்சு. இந்த பிசிபியை வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த சுவிட்ச் பாக்ஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஒயர் கொண்டு போனோம் இல்லையா, ஸோ அந்த ஒயர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 கனெக்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா டேங்க்கு ஒயர் எடுத்துட்டு போகணும். ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஹோல்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதுலேருந்து நான் ஒயரை வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஏன் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, சப்போஸ் நாளைக்கு டேங்க்கில் எதனா ஒரு ஒயர் ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ஃபுல் போர்டு கழட்ட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்க்ரூ போட்டிருக்கோம் தெரியுங்களா, ஸோ இதுலேருந்தே நம்ம கழட்டி அதை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம இந்த டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் அந்த டிவைஸ் வந்து மேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மேனுவலாகவே வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 230 வோல்ட் இன்புட் இருக்குது தெரியுமா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயர் வந்து வேணும் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே போல் இந்த சுவிட்ச் வந்து ஆனில் இருக்கா அப்படின்றத ஒரு மாதிரி செக் பண்ணிங்க. இப்போ ஆன் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டெர்மினல் அவுட்புட் டேங்க்கு போக வேண்டியது இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒன்று வந்து கிரவுண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், ஒன்று வந்து ஹை இல்லையா. இப்போ கிரவுண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன். அதில் ஒரு ஒயரை வச்சுட்டு லோவில் வந்து ஒரு ஒயரை வச்சு டெஸ்ட் பண்ணுங்க. அந்த லோ டெர்மினல் லைட் வந்து நம்மளுக்கு இண்டிகேட் ஆகணும். அதுதான். இப்போ அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்லேயும் நான் வைக்கிறேன். ஸோ மீடியம்ல நமக்கு ஒர்க் ஆகுது. இப்போ ஹை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பக்காவாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெஸ்ட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்ல இருந்து 4 ஒயர் கொண்டு வரணும். அது எப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இன்செர்ட் பண்ணோம். அவுட்புட்ல வரக்கூடிய 4 ஒயர்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்க கேசிங் பைப் எடுத்துருக்கேன். இந்த கேசிங் பைப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ஒயருக்கு ஏற்ற மாதிரி லெவலுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேசிங் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு டேங்க் இருக்கா, இந்த டேங்க்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேசிங்க அதுக்குள்ள போயிட்டு இன்செர்ட் பண்ண போறோம். இதில் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சில்க் ஒயர் தான் பயன்படுத்திருக்கேன். இதில் நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒயர் வரணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஒயர், ஐ மீன் காமன். இது வந்து நீங்கள் டேங்கோடைய பாட்டம் லெவலில் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 10% வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு ஒயர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கே வந்து பாருங்க, இது வந்து 50% வந்த மாதிரி ஒரு ஒயர். இந்த ஒயர்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கட் பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா இது நம்ம டேங்க் உள்ள இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வாட்டரில் சால்ட்டால என்ன இருக்கும் அப்படின்னா ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் இருக்க ஒயர். இது எப்படி நீங்கள் கெஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, டேங்கோடைய அவுட்லெட் பைப் இருக்கும் தெரியுங்களா, அந்த அவுட்லெட் பைப்ல இருந்து 1 இன்ச்சு கீழே இருக்க மாதிரி இந்த ஒயரை செட் பண்ணி வச்சுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்ட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கேசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்குள்ளே நான் இன்செர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெட்டு போட்டு வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகேவா, இங்கேயும் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கா, இதை டேரெக்டாக இது உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சில்க் ஒயர் வரும். இந்த ஒயரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த டிவைஸ் எங்கே போதோ அது வரைக்கும் அந்த ஒயரை வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பைப்லேயே வச்சு டேக் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு போகிறேன்.
1 minute 37 seconds later. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த 4 ஒயர் வந்து இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ பாக்ஸை வந்து நான் இங்கே வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் கனெக்ட் பண்ணோம்ல. இப்போ கிரவுண்ட் ஒயர் அப்படின்றது அந்த டேங்க்ல பாட்டமில் இருந்துச்சு தெரியுங்களா, அதுதான் நம்ம கிரவுண்ட் ஒயர். ஸோ அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வர மாதிரி ஒரு ஒயர் வச்சுருந்தீங்களா, ஸோ அதுதான் இந்த ஒயர். இதை வந்து நம்ம லோவில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் 50% வந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இந்த இடத்துல ஒயரையும் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் லைட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ப்ளூ ஆகும். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக டாப் ஒயர் ஃப்ரெண்ட்ஸ், இது டேங்க்ல இருக்குது, இதை ஹையில் கனெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ல இந்த ஒயர் ஃபுல்லாக வந்து கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணது காரணம் என்னன்னா, ஸோ உங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்ட் சப்ளை எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட் வந்து கொடுத்துருவோம். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கேயும் சுவிட்ச் ஆன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏன் இந்த 2 லைட் க்ளோவில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 50% மேலே ஃபில் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த நம்ம கேசிங் பைப் உள்ள இன்சர்ட் பண்ணும்போதே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் நமக்கு இன்னும் டேங்க் வந்து எனக்கு ஃபுல் ஆகலை. ஃபுல் ஆயிடுச்சுன்னா அந்த லைட்ஸ் நமக்கு வந்து ஆன் ஆகும், பஸர் வந்து ஆன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், மோட்டர் போட்டால் தண்ணி ரொம்பிடுமே அப்படிலாம் போட்டு செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வெடிகாலம் 5 மணி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை விடுவாங்க. ஸோ வெடிகாலம் வீடியோ எடுக்கல. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்க, ஒர்க் ஆகுது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வாட்டர்ல எதனா ஷாக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட் வரும். நம்ம போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு ரெக்டிஃபையர் சர்க்யூட் தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால ஃபுல் ஏசியை வந்து பாத்தீங்கன்னா பல்சேட்டிங் டிசியா மாத்திரும். ஸோ அதனால நமக்கு எந்த ஷாக்கும் வராது, அதுல எந்த ஒரு பயமும் வேண்டாம். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டேங்க்ல நம்ம இன்சர்ட் பண்ணிருக்கோம் இல்லையா அந்த ஒயர்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காப்பர் ஒயரை லேட் கட் பண்ணி விட்டுருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டரா இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடிக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர்ல எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி இருக்காது. அதை சுத்தி சொல்றேன் ஓகேங்களா. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடிக்கடிக்கு அந்த ஸ்லீவ்ஸை வந்து கொஞ்சம் சுரண்டி விட்டு அந்த சால்ட் அயன் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்பதான் கண்டக்டிவிட்டி இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ அலாரம் எப்படி டிசைன் பண்ணணும் நீங்களும் உங்க வீட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளிகேட். சர்க்யூட்டை நான் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். டிசைன் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய டவுட்டை வந்து கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் வீட்டில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இது போல இன்ட்ரெஸ்டிங்கான எலக்ட்ரானிக்ஸ் ஐஓடில வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.